அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லை சுகன் சேனல். நம்மளோட வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீட்டுக்கு வந்து காலையிலே புறா வந்துச்சு. அதான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோவாக எடுத்தேன். திரும்ப வந்து அக்கா பிள்ளைங்க மாமா எல்லாம் யூபியில் இருக்காங்க. அங்கேருந்து வந்திருந்தாங்க. எப்போவுமே 1 மந்த் லீவுக்கு வந்துடுவாங்க. இப்போ வந்து ஒரு 10 டேஸ் மட்டும், ஒரு 1 வீக் தான், 10 டேஸ் கூட இல்லை, இருந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அப்போ அவங்க வந்திருந்தப்போ எடுத்த வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வெஜ்ஜு விருந்து தான் அன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அம்மா வீட்லேயும் நம்ம வீட்லேயும் வந்து இங்கே 2 நாள், அங்கே 2 நாள் அப்படி இருந்துட்டு, அப்புறம் அவங்க சொந்த ஊர் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு, குலதெய்வ கோயிலுக்கெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, அங்கே எப்போவுமே பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க, அங்கேயும் போகணும் இல்லையா? அப்படி 2 நாள் தான் சரியாக போச்சு. அக்கா தங்கச்சி 4 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரே ரகலை கட்டுவாங்க, மாடியில் ஒரே டான்ஸு. ரொம்ப சண்டை வாங்குறாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. எல்லாருமே டீ பீரியட் தான் நாங்கள், அதனால் ரிலாக்ஸ்க்காக இடையில டீ போட்டு இடையில வந்து போர் அடிக்கிறப்பெல்லாம் டீ போட்டு குடிப்போம். அப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் நான்வெஜ் விருந்து. அவங்க வந்துட்டாங்கன்னாவே ஃபிஷ்ஷு, நண்டு, இறாலி தான் அதிகமாக வாங்குவாங்க. ஏன்னா அங்கே சிக்கன்லாம் அதிகமாக கிடைக்கும் யூபியில். இதெல்லாம் அதிகமாக கிடைக்காது இல்லையா? நம்மளோட ஊரில் கடல் நண்டு, மீன் இது எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே அந்த மாதிரி இருக்காது, பேக்டு ஐட்டம் தான் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதனால் இங்கே வந்தாவே அவங்க அதிகமாக விரும்புகிறது சிக்கன், மட்டன் கிடையாது, இந்த மாதிரி தான். அதனால் அவங்களுக்கு இங்கே விருந்து. அதை முடிச்சுட்டு அப்புறம் அக்கா, பெரியக்கா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. அக்கா பையன்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக வந்து போயிருந்தோம். அங்கே எல்லோரும் வந்து குரூப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவங்க அண்ணன் கூட, பெரியம்மா கூட, எல்லாருக்கூடையும் வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஃபங்க்ஷன் நடந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே தான் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில். அங்கே வந்தால் எப்போவுமே கோயிலுக்கு போகாமல் இருக்கவே மாட்டாங்க. அதனால் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போயிட்டு கோயில் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாங்க. நைட்டு ஒரு 9:30 மேலே ஆகிடுச்சி. ஃப்ரீயாக இருந்துச்சு கோயில். அப்போ நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். கோயில் ஃபுல்லாக கோயிலுக்குள்ளேயே வந்து 4 சன்னதி இருக்குள்ளையா, அது ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டு எல்லாருமே வந்துட்டோம். குளத்துக்கிட்டெல்லாம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. நைட்டில் அந்த தீபம் ஏற்றி கோபுரம் ரொம்ப அருமையாக காட்சியாக இருந்துச்சு. அடுத்த நாள் வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்கங்க. நிறைய கிளிப்ஸ் வந்து எல்லோரும் இருந்ததெல்லாம் நான் வீடியோ எடுக்கலனால கொஞ்சம் இருந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது காலையில் வந்து 5:30 இருக்கும். அந்த டைமில் தான் நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து அவங்களுக்கு கரெக்டாக 6 o'clock. அதனால் நாங்கள் வந்து காலையிலே அவங்க வந்து அம்மா வீட்டில் இருந்தாங்க, அக்கா மாமா பசங்கள்லாம் அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க, சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறோம். காலையிலே நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லிட்டு நைட்டுக்கு நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். ஏன்னா நைட்டு இவங்க இருந்தாங்கன்னா ஒன்றும் செஞ்சு தூங்க மாட்டாங்க. அவங்க பேக் பண்ணணும், எல்லாமே காலைல போகிறதுக்கு ரெடி ஆகணும். எப்போவுமே வந்து புளி சாதம், நெக்ஸ்ட்டு டிஃபன், சாம்பார் எல்லாமே அம்மா வந்து செஞ்சு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. 1 டேவுக்கு அவங்க வந்து ட்ரெயினில் வெளியில் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் இருக்கும். இவங்க இருந்தாங்கன்னா அதெல்லாம் சரியாக செய்ய முடியாதுன்றதுனால நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். காலையிலே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுப்பி விட்டால் எந்திரிச்சிட்டாங்க. கரெக்டாக 5:30 நம்ம சிதம்பரம் வந்து கீழவீதி வழியாக தான் போகிறோம். எவ்வளோ பேர் வாக்கிங் போகிறாங்க பாருங்கள். இந்த அந்த 5:30 காலையிலலாம் நம்ம அந்த ரோடு வந்து நம்ம அதிகமாக வந்திருக்க மாட்டோம் இல்லையா? அதனால் பார்த்துக்கோங்க பாப்பான்னு சொன்னால் பார்த்துட்டாங்க. இவ்வளோ பேர் இந்த டைமில் காலையிலே எழுந்திரிச்சு வந்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கோபுரமும் வந்து காலையிலே பார்க்க அழகாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கோபுரம் காலையிலே பார்க்குறதும் நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். மோஸ்ட்லி நிறைய கடைகள் ஓப்பன் ஆகிடுச்சு. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். கோபுர தரிசனம் காலையிலே வந்து பண்ணினது ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவாக நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்து அப்படியே கீழே வீதி வழியாக போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நெருங்கியாச்சு. சிதம்பரம் ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ச் இருக்குது பாருங்கள், அது உள்ளே தான் வந்து போகணும். காலையிலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் எந்திரிச்சு கிளம்ப சிரமந்தான், ஆனால் கிளம்பிட்டாங்க. ஜஸ்ட்டு 1 வீக் லீவுங்கிறதுனால பசங்களுக்கும் கிளம்புறதுக்கு இஷ்டமே இல்லை. ஆனாலும் வந்து பெரிய பாப்பா காலேஜ் இருக்குது, மாமாவுக்கு ஆஃபீஸ் இருக்குது, அவங்க வந்து கிளம்ப வேண்டிய கட்டாயம். எத்தனை நாள் இருந்தாலும் கிளம்ப மனசு வராது தான், சங்கடமாக தான் இருக்கும். அங்கேருந்து கிளம்பி வரப்போ ரொம்ப ஜாலியாக வருவாங்க.
1 மந்த்துக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க டிக்கெட் புக் பண்ணிவிட்டு. ஆனால் இங்கேருந்து கிளம்பும்போது அவங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்காது. எல்லாருக்கும் உள்ளதான், எப்போவுமே கிளம்பும்போது வந்து அம்மா வந்து அழுவாங்க. அதனால் அவங்களும் கண்டிப்பாக அழுதுட்டு தான் வருவாங்க. கிளம்புறப்ப அப்படி தான் இருக்கும், எல்லாருமே அப்படியே சோகமாகிடுவாங்க. பிரகன்யா பிரார்த்தனாவும் அப்படித்தான், அக்காவெல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்க, இனிமேல் நெக்ஸ்ட் இயர் லீவுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. வண்டியில் வரப்போ தேடுறோம் எங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே வந்தோம். வந்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். ஊருக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருத்தமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருத்தமா இருக்கு. அது எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ட்ரெயின் வரப்போகுது, இன்னும் 1/2 மணி நேரத்தில் உட்காந்துருக்கோம். டீ குடிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ கொஞ்ச நேரத்தில் ஊற்ற போகிறோம். ஆமாம், இவ்வளோ வெயிலில் இவங்களுக்கு மட்டும் தான் குளிருது. ஆமாம், இப்போ சுருன்னு 8 மணி வந்தோடனே வெயில் அடிக்க போகுது. கைட்டி போட்டுருவாங்க. அப்போ அவங்க கைட்ட கூட கைட்டி போட்டுப்பாங்க. கைட்டி அவங்க தாய்க்கு கொடுத்துருவாங்க. அந்த டீ அதை கைட்டில் போட்டு பிரகன்யா சோகமாக இருக்கும். ரிகன் ரொம்ப சோகமாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். எப்போவுமே எடுத்துப்போம். மேரேஜ் ஆனதுலேருந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. பெரிய பாப்பா வந்து பிறந்த குழந்த 6 மாதத்தில் தூக்கிட்டு போனாங்க. அதுலேருந்து அங்கே தான் இருக்காங்க. வருஷத்தில் ஒரு டைம் வந்துட்டு போவாங்க. அப்போருந்தே நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் அனுப்பிவிட்டு ஃபோட்டோஸ் சின்ன வயசில் பாப்பா சின்ன குழந்தையா இருக்கப்போ இருந்தே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இன்னும் வச்சுருக்கோம். இந்த மாதிரி எப்போவுமே ஸ்டேஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து அது வந்து ஒரு மெமரபிளாக இருக்கும், வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த டைமும் எடுத்தோம். அப்போல்லாம் குழந்தையா இருக்கப்போ மட்டும்தான் நான் வரமாட்டேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வர ஆரம்பித்தேன். காலையில் எந்திரிக்க மாட்டாங்க குழந்தையா இருக்கும் போது, அதனால் லாஸ்ட் வாட்டி நீங்கள் வீடியோ போட்டிங்க தானே? ஞாபகம் இருக்கு. இப்போ எப்போ பார்த்தீங்க? சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு வயசுலேருந்து பேக் எடுத்துகிட்டே 6 மாதம் குழந்தையிலேருந்து அதானே பேக் எடுத்துட்டு அங்கேயும் முன்னாடி இதுதான் பிசி முன்னாடி எல்லாரும் எடுக்கிறல முன்னாடி இடி வேகமாக இழுசுருதி. பிரார்த்தனா தான் ஃபஸ்ட்டு போகுது. ஆமாம் ஆமாம், இதோ தெரியவா. இந்த பக்கத்துலேயும் தெரியும். ஐக்கவே இல்லை. விழுப்புரத்துலலாம் ஐக்காங்கல்ல. புதுசாக எழுதியிருக்காங்க, நீ ஐக்கவே இல்லை. அண்ணாமலை யூனிவர்சிட்டி பில்டிங். The platform Cramant 8 पर आगे. Your attention please. Train number 1637 Gautam Padam Express from Kanyakumari to Kannur via Kanchipuram, Perambur, Vijayawada and arrive on platform number 1. வண்டி எண் 1637 காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ். ட்ரெயின் வந்து நல்லபடியாக ஏற்றி விட்டுட்டோம். ஏறிட்டாங்க அவங்களும். லக்கேஜ்லாம் ஏற்றி விட்டுட்டு கடைசியாக தான் மாமா ஏறுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலேயே நிற்கும் ட்ரெயின். அதனால் அப்புறம் இப்போ ஏறினாங்க இல்லையா சிதம்பரத்தில். இப்போ வந்து ஜபல்பூர் அப்படி
இந்த இடத்துக்கு போயிட்டு இறங்கிடுவாங்க. 2 பகல் 2 நைட் ஆகும் இறங்கிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் வந்து அவங்க இருக்க இடத்துக்கு போகணும். அதனால ஒரு 3 டேஸ் கணக்கு வச்சுக்கோங்களேன். 3 டேஸ்க்கு கழிச்சு தான் வீட்டுக்கே போவாங்க. அப்பா எப்படி தான் ட்ராவல் பண்ணுவாங்களான்னு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இத்தனை வருஷம் வரதுனால பழகிடுச்சு. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ.